நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அறம் செய் ஒரு சிறப்பான ஒரு நாள் இது. 150வது எபிசோடில் நாங்கள் இருக்கிறோம். இந்த அரங்கத்தினுடைய அமைப்பு, இன்றைக்கி உட்கார போகிற அந்த அமைப்பு ரீதியாகவும் இருக்கட்டும், நாங்கள் பேச போகிற செய்திகளும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 150 வாரங்கள் மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு பெரிய காரணம் நேயர்களாகி நீங்கள். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கிற மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியாக அறம் செய் மாறி இருக்குது. அது உங்களுடைய கடிதங்கள் வாயிலாக, உங்களுடைய அலைபேசியின் வாயிலாக, உங்களுடைய இணைய வழி, அவங்க மின்னஞ்சல் வாயிலாக எங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தந்துட்டுருக்கு. ஒவ்வொரு முறையும் பார்க்குற இடங்களெல்லாம் அறம் செய் நல்லா இருக்குங்க, ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது உழைப்பதற்கான அதிக உத்வேகத்தை உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தந்துட்டுருக்கு. அறம் செய் 150வது வாரத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். வழக்கமாக சொன்னால் 150 ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல வேணாம்னு நினைக்கிறோம். என்னென்னா, பயனுள்ள 150வது வாரமாக நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு பெரிய வெற்றி என்பதை விட நிச்சயமாக இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பயன்பட்டுருக்குது அப்படின்றது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த அறம் செய் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் கூட அறம் செய் குழந்தைகளுடைய உளவியல் சார்ந்த, ஆளுமை சார்ந்த, உடல் வளர்ச்சி சார்ந்த நிறைய விஷயங்களை, கேள்விகளை, அதற்கான பதில்களை தருகிற அற்புதமான ஒரு களம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப நிலையில் இருந்த இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து இதை ஆரம்பித்த தந்தை ததேஸாக இருக்கட்டும், இப்போ இந்த நிகழ்ச்சியை அழகாக வழிநடத்திட்டு இருக்கிற தந்தை வின்சென்ட், இவங்க எல்லாமே பாருங்க, இந்த சமூகம் சார்ந்து, இந்த குழந்தைகள் சார்ந்து அவ்வளோ அக்கறை இருக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி இன்றைய அளவுக்கு அழகாக கொண்டு போயிருக்கிறாங்க. அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த ரீச் இன்னைக்கு உலக அளவில் நிறைய இடங்களுக்கு போயிருக்கு அப்படின்னா அதற்கு ஒருவர் மிக முக்கியமான காரணம். அது யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். வேறு யாரும் இல்லை, இந்த நிகழ்ச்சியினுடைய நடுநாயகமாக இருந்து எல்லா கேள்விகளுக்கும், இந்த உளவியல் சார்ந்த, உடல் இயக்கம் சார்ந்த எல்லா விஷயத்தையும் அழகாக கேள்விகள் எல்லாம் உள்வாங்கி நல்ல ஒரு பதில்கள் தருகிற நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நடுநாயகம் நம்முடைய மருத்துவர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் அவங்க தான். அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வெல்கம் டாக்டர், வாங்க. சிங்கப்பெண் மாதிரி வராங்க பார்த்தீங்களா? 150வது வாரம் இல்ல, அப்படி பிரமிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஏன்னா ஆரம்ப நிலையிலிருந்து இருக்கிறீங்க நீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? 150வது எபிசோட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சா, இவ்வளோ எபிசோட்ஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் எப்படி இருந்தாலும் ஷூட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு 150 எபிசோட்ஸில் நம்ம எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ கோயிலுக்கெல்லாம் போனோம்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் எங்களை ஸ்டாப் பண்ணிட்டு அது வரைக்கும் வரல பட் அண்ட் லாஸ்ட் டியூஸ்டே நான் போகும்போது ஒருத்தவங்க ஸ்டாப் பண்ணிட்டு, உங்களை நான் மாதா டிவியில் பார்த்துருக்கேங்க, இந்த டாபிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என் பையனை கூட்டிகிட்டு வரணும், அந்த மாதிரி வராங்க. அன்னைக்கு முந்தா நேற்று கிளினிக்கில் உட்காந்துட்டு இருந்தேன். திருப்பூர்லேருந்து பேஷண்ட் வந்தாங்க. யாருங்க ரெஃபர் பண்ணாங்க, எந்த டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க? இல்லைங்க, நாங்கள் மாதா டிவியில் பார்த்தோங்க, அப்புறம் நெட்டில் போட்டு பார்த்துட்டு நம்பர் வாங்கிட்டு வந்தோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீச் போயிருக்கு. குழந்தைங்களோட மனநிலைமைங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது, பார்க்கணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீச் வந்திருக்கிறதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிச்சயமா எனக்கும் நிறைய அனுபவங்கள் உண்டு. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. நானும் சும்மா ஜஸ்ட் மொய் வைக்க போனேன். என்னமோ அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க. எனக்கே ரொம்ப இருந்தது, எம்பாரசிங்காக இருந்துச்சு. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. நாங்கள் மாதா தொலைக்காட்சியில் எல்லாரும் பார்ப்போம், ஆன்மீக ரீதியாக நிறைய நிகழ்ச்சிகள் பார்ப்போம். ஆனால் இது மாதிரியான கருத்தான ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக அறம் செய்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நின்று செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போனாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. இது எப்படின்னா, இந்த ஃப்ளோரை கொடுத்தது தான். ஏன்னா இந்த நிகழ்ச்சி தருகிற அந்த ஒரு இம்பேக்ட் அவ்வளோ பெரிய விஷயம். அது இந்த 150வது எபிசோடில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பேச போகிறோம். இந்த டாப்பிக்கை பேசுகிறதுக்கு அந்த டாபிக் ஓரியன்டான இந்த தனித்துவமான சிறப்பு வாய்ந்த மருத்துவர்கள் தான் இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்திற்கு வரப்போகிறாங்க டாக்டர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பயங்கரமாக ரீச் ஆகும். இப்போ வேறு நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா அதிகமாக ரீல்ஸ் போயிட்டுருக்கு. நம்மளுடைய அறம் செய்யிலேருந்து குட்டி குட்டியான சில விஷயங்கள் எடுத்து ஒரு கேப்சூல்ஸாக
பண்ணி அதுவும் பயங்கர ரீச் ஆகிட்டு இருக்கு. அதுவும் அங்கே மாதா தொலைக்காட்சியிலையும் சொன்னாங்க, ஃபாதர்ஸ்லாம் சொன்னாங்க நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. அது மாதிரி இது எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கு, நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அன்பான நேயர்களே, உங்களுடைய அன்போடு உங்களுடைய பாசத்தோடு இதோ இந்த அரங்கத்திற்கு தனித்துவமான சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற இந்த குழந்தைகள் மனநலம் மற்றும் அவங்களுடைய எல்லா விதமான ஆளுமைகளை கட்டமைக்கிற அற்புதமான மருத்துவர்களை நாம் அன்போடு இப்பொழுது மேடைக்கு இந்த நிகழ்விற்கு அழைப்போம். வெல்கம் டாக்டர்ஸ், வாங்க. டாக்டர், ஸ்பெஷலைஸ்டான பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அநேகமாக இந்த 150th இந்த எபிசோடு வந்து ரொம்ப சிறப்பாக போகுது. என்ன காரணம்னா அதுக்கு நாம் எடுத்திருக்கிற இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விதத்தில் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பயமுறுத்துகிற விஷயமாக கூட இருக்குது. திடீர்னு நிறைய நம்ம செய்திகள் பார்க்குறோம், அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. சின்ன குழந்தை சூசைட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏன் எதனால் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கி சமூகம் மத்தியில் இருக்குது. ஃபேமிலியிலே வந்து இன்றைக்கி அப்படியே என்ன செய்யலான்னு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அது ஆர்டினரி ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வேறு வெல்னோன்னு ரொம்ப இப்போ ரீசெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஒரு நபருடைய பெண் குழந்தை சூசைட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா மன அழுத்தம், இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வேர்டு, அதுதான் வந்து இன்றைக்கி நாம் பேசும் பொருளாக இருக்குது. இந்த வாரங்களில் நாம் இதை தான் நிறைய பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக்ஸு, அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்பெஷலைஸ்டான டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள வெல்கம் பண்ணிட்டோம். இப்போ அவங்கள பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ, அவங்கள பற்றியான சுய அறிமுகம் சொல்லுங்கள் டாக்டர். நான் டாக்டர் தினேஷ் பெரியசாமி, குழந்தை நல மருத்துவர். அடோலசன்ட் கவுன்சிலிங், அதாவது வளர் இளம் பருவ குழந்தைங்களுக்கான கவுன்சிலிங் பண்ணுறோம். ஸ்கூல்ஸுக்கு போய் டைரெக்டாக அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் பற்றி அவேர்னஸ் கொடுக்குறது, இதெல்லாம் தான் என்னுடைய ஒர்க் ஸ்டைல். வெல்கம் டு த ஃப்ளோர் டாக்டர். தேங்க்யூ. சொல்லுங்கள். நான் டாக்டர் சரண்யா, நான் பீடியாட்ரிக் டென்டிஸ்ட், குழந்தைங்களுக்கான பல் மருத்துவர். பட் மை ஸ்பெஷலைசேஷன், மை ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்காக சைல்டு அண்ட் அடோலசன்ட் மென்டல் ஹெல்த்தில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அதற்கான அவேர்னஸ் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள், நம்ம கிட்ட வர குழந்தைங்களுக்காவது அதற்கான அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுல. பல்லு மட்டும் எடுக்கிறது இல்லை, சொல்லு கொடுக்குறீங்க இல்லையா? பல்லு எடுத்துட்டு சொல்ல கொடுக்குறீங்க. வெல்கம் டாக்டர். சொல்லுங்க. I am Dr. Helena Selvakodi. I am a psychiatrist and psychotherapist. நான் இங்கே டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் கோயம்புத்தூரோட சைக்காட்ரிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் ஐ எம் ஓனிங் எ கிளினிக், ஆனந்தம் மைண்ட் கேர் கிளினிக் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். எங்களுடைய மோட்டோ என்ன அப்படின்னா, சைல்டு அண்ட் அடலசன்ட் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அதிகமாக கொடுக்கணுங்கிறதும், வருங்காலத்தில் சூசைடல் டிப்ரெஷன் இதெல்லாம் குறைக்கணுங்கிறதும் எங்களுடைய மோட்டோவாக இருக்குது. டாபிக் ஓரியன்டாக நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறீங்க போல தெரியுது, நல்லாவே தெரியுது. சொல்லுங்க மேம். நான் பிரவீனா, சைக்காலஜிஸ்ட். நான் என்ரிச் மைண்ட்ஸ் அப்படின்ட்டு கவுன்சிலிங் சென்டர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மோர் தென் தேட் ஸ்கூல்ஸ்க்கும் கவுன்சிலிங்க்கு போயிட்டுருக்கேன். கப்புள் ஆஃப் ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டுருக்கேன், ஆன்லைன் கவுன்சிலிங். அண்ட் ஆல்சோ ஐ எம் a remedial educator. சூப்பர். உங்கள் அத்தனை பேரும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ஃப்ளோரில் வந்து டாக்டர் மட்டும்தான் இதை பற்றிலாம் நிறைய பேசுவாங்க. இப்போ அலாங் வித் டாக்டர்ஸ் அப்படின்றத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் காமனாக நாங்கள் எல்லாத்துக்கும் we have done ஒரு போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன் சைல்டு அண்ட் அடோலசன்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓ, இல்லை பேட்ச்மேட்டாக வந்திருக்கீங்களா? நாங்கள் 3 பேர் ஒரு பேட்ச், அவங்க செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச். இது ஆக்சுவலாக பாத்வேஸ் ஃபவுண்டேஷன் கோவை அப்படின்னு சொல்லி டாக்டர் போர்பாவை காசியனன் ரன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அடியில் நாங்கள் எல்லாருமே இந்த ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலர்லி சைல்டு அண்ட் அடோலசன்ட் மென்டல் ஹெல்த் பற்றிக்காக நம்ம ஸ்பெஷலாக எடுக்கிற டாபிக் டிப்ரெஷன்னால கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கவங்க தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ வெல்கம் எவ்ரிபடி. வெல்கம். இது 150th எபிசோட் மாதிரி இப்போ எனக்கு தெரியல, இது மாதிரி ரீயூனிட் மாதிரி எனக்கு தெரியுது. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து நாம பேசலாம். இன்னைக்கு அதிகமான மன அழுத்தம், டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த வார்த்தை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம், பெரியவங்களுக்கு, அடல்ட்டாக இருக்க பெரிய பசங்க, டீனேஜில் இருக்கவங்க அல்லது பெரிய மனிதர்கள், வயசானவங்க, வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் மன அழுத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த வேர்டு வந்து அதிகமாக குழந்தைகள் மத்தியில் வந்து பேசப்படுது. இந்த குழந்தை வந்து ஒரு மன அழுத்தத்தோடு இருக்குதுப்பா, அப்படியே டிப்ரெஷன் அப்படியே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஒரு பெரிய இது? உங்களுக்கு ஒரு வேளை இது ஆச்சரியமாக இல்லாமல் இருக்கலாம், கேசஸ் நிறைய பார்க்கலாம். பட் எங்களுக்கெலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. குழந்தைக்கெலாம் என்னடா டிப்ரெஷனு, அது என்ன, அதுக்கு என்ன பிரச்சனை,
நம்மளை மாதிரி என்ன வேலைக்கு போகிறாங்களா இல்லை சம்பாதிக்கிறாங்களா இல்லை லோன் கட்டணுமா இல்லை நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கா, ஒன்றுமே இல்லையா, பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க, இவங்களுக்கு என்ன இப்போ டிப்ரெஷனு அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் ஒரு பக்கம் இந்த கேள்விகள் எழுந்தாலும் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து நிறைய மரணங்கள், ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய மரணங்கள். நம்ம ஊர் மட்டும் கிடையாது, இந்த நாடு மட்டும் கிடையாது, உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். அதிகமான குழந்தைகள் வந்து இந்த 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 டிப்ரெஷனால் சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே தைரியமாக போயிடுறாங்க அப்படின்ற வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, உங்களுடைய ரீசெண்ட் டைமில் இருக்கிற விஷயங்களில் இந்த வேர்டு இந்த டிப்ரெஷன் குழந்தைகள் மத்தியில் எதனால் ஏற்பட்டுருக்கு அப்படின்றத ஜஸ்ட் வி ஷேர் இட். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, லைக் குழந்தைங்களுக்கு எதுக்கு யூஸ்வலி ஒன்லி நம்ம பெரியவங்களுக்கு மட்டும்தான், பிகாஸ் வி ஆர் ரன்னிங் அ ஃபேமிலி, வெளியே போகிறோம், நிறைய ப்ராப்ளம்ஸை பார்க்குறோம், ஃபேஸ் பண்ணுறோம், வீட்டில் ரன் பண்ணணும், ஸோ வி வில் கெட் இன் டு டிப்ரெஷன், தட் இஸ் நார்மல். பட் நிறைய பேருக்கு, நிறைய பேரண்ட்ஸ்க்கு தே ஹாவ் அ தாட், அது மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் தட் இஸ் இப்போ ரீசண்டாக மட்டும் இது நடக்கலை. ஈவன் நான் ஸ்கூலுக்கு போகும்போது, வென் ஐ ஆம் இன் ஸ்கூல் ஆல்சோ, ஐ ஃபவுண்ட் நான் நிறைய குழந்தைங்கள என்னோட பியர் குரூப்பில் நான் நிறைய பேர் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களும் அந்த சூசைடல் தாட்ஸோடு இருந்திருக்கிறாங்கன்றது அப்போவே நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக நான் அப்போவே யோசிச்சிருக்கேன், ஏன் பெரியவங்களாம் இப்படிலாம் யோசிக்கிறாங்க, ஏன் குழந்தைங்களுக்குலாம் ஒன்றுமே இருக்காதா, அவங்களுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, அவங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கோத்ரூ பண்ணுறாங்க. மேபி அந்த ப்ராப்ளம் வந்து சின்னதாக இருக்கலாம் பெரியவங்களுக்கு, பட் அந்த குழந்தைக்கு அந்த ஏஜுக்கு தட் இஸ் டெஃபினெட்லி அவங்களுக்கு பெருசாக இருக்கும். ஓகே ஓகே. ஏக்கம் சொல்கிறோம்ல, அதையா நீங்கள் மீன் பண்ணுறீங்க? ஏன்னா நார்மலாக குழந்தைங்கள ஒரு ஏக்கம் இருக்கும், ஆசை இருக்கும். நோ நோ நோ, கிடைக்கலன்னா ஒரு ஏக்கம் கிடையாது, ஏக்கம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ சிப்ளிங்ஸோடு இருக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, யூஸ்வலாக பெரிய அந்த ஃபஸ்ட்டு பிறக்கிற அந்த குழந்தைக்கு வந்து டக்குன்னு அவங்களோட ஸ்பேஸை வந்து இன்னொரு குழந்தை வந்து எடுக்கும்போது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. பட் பெரியவங்க வந்து அதை நார்மலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் அதில் அவேராக இருக்கிறாங்க, கொஞ்சம் அந்த முதலையே வந்து இந்த குழந்தைக்கு அந்த எஜுகேட் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் இப்போது நான் ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் கூட, ஈவன் தோ அந்த குழந்தைக்கு வந்து அவங்க இன்னொரு சிப்ளிங் வந்திருக்கு. ஃபார் பாஸ்ட் 3 years ஷி வாஸ் ஃபீலிங் தட் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்ட்டு. ஆனால் அந்த சின்ன குழந்தையும் வச்சுக்கிட்டு இந்த குழந்தைக்கு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதை நான் டிக் பண்ணும்போது, என்கொயர் பண்ணும்போது அவள் சொல்கிறா. ஸோ அங்கே நான் வந்து கிளாரிஃபை பண்ணேன், சி யூ ஹாவ் நீ சூப்பர் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க்லேயும் உன்னை கன்சிடர் பண்ணுறாங்க, இருந்தாலும் அந்த குழந்தைக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ யாருமே இங்கே வேணும்னு உன்னை வந்து அவாய்ட் பண்ணல, உனக்கு வந்து உனக்கே தெரியுது உங்கள் அம்மா வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க அப்படின்றது உனக்கு தெரியுது அப்படின்னு எடுத்து சொன்னதுக்கப்புறம் ஷி ரியலைஸ்ட், எஸ் எனக்கு வந்து சூப்பர் ஃபேமிலி இருக்குது, அவங்க எனக்கு இவ்வளோ ஒர்க்லேயும் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸோ நான் இன்னும் என்னோடய ஃபேமிலிக்காக நான் நிறைய எஃபோர்ட் போடணும், என்னோடய ஸ்டடீஸில் ஆகட்டும், என்னோடய பிஹேவியர் ஆகட்டும், ஈவன் என்னோடய சிப்ளிங் கூட நான் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, எஸ். ஆனால் ஒரு சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த ஸ்பெண்டிங் டைம்ன்றது ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும்போது அந்த ஸ்பெண்டிங் டைம் கொடுக்காம இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த குழந்தைக்கு வந்து டிப்ரெஷன்னு போகாது, பட் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் இல்லை, ஒரு சில குழந்தைங்களுக்கு. ஆக்சுவலி இந்த டிப்ரெஷன் ஏர்லி சைல்ட்ஹுட் நம்ம வந்து எல்லாரும் நினைக்கிறோம் இல்லைங்களா, பெரியவங்களானக்கப்புறம் கஷ்டப்பட்டக்கப்புறம் தான் வந்து டிப்ரெஷன் வரணும் அப்படின்னு. எனக்கு புதுசாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த கோர்ஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது இன்ஃபென்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஃபீல்டே இருக்கு. இன்ஃபென்ட்னா பிறந்து 1 வயசு ஆறதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள், அவங்களுக்கே வந்து டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைங்களுக்கு பேபிஸ்க்கு இருக்கு. இன்ஃபென்ட் மென்டல் ஹெல்த் அது வந்து ஒரு தனி ஃபீல்டு. இதுல வந்து நம்ம ஊர்ல அவ்வளோ ஸ்பெஷலைசேஷன் இல்லை, பட் அதர் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது பயோ சைக்கோ சோஷியல் 3 ஃபேக்டர்ஸ் சொல்றோம். ஸோ பயாலஜிக்கல் கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கும், சோஷியல் பாசிபிலிட்டிஸ் இருக்கும்,
சைக்கலாஜிக்கல் இருக்கும். நம்ம புரிதல் வந்தக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் பாசிபிலிட்டிஸ் மெயினாக சொல்கிறோம். புரிதல் வர்றதுக்கு முன்னாடி டிப்ரெஷன் வர்றதுக்கு இந்த 2 ஃபேக்டர்ஸும் ஒரு சான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எல்லாமே தந்துட்டோமே, இவங்களுக்கு என்னடா கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதை மீறி நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு அதோட ஒரு பாசிபிலிட்டியோட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோஷியல் செட்டப்பில் ஒரு சரியான சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம், இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்காம இருக்கலாம். அப்போ அவங்களால குழந்தைய சரியாக பார்த்துக்காம இருக்கலாம். குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், பட் அவங்களால வீட்டில் இருக்க நிறைய ப்ரெஷரில் அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைய கடைசியாக கவனிக்கலாம். ஸோ மெனி திங்ஸ் லைக் தட் அதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றது நம்ம சரணி சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஆக்சுவலா நேத்து நான் ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பாத்தீங்கன்னா அந்த கிட் இப்போ 13 வயசு ஆச்சு. அவங்க வேற ஏதோ இஷ்யூக்கு பிரச்சனைக்கு வரும்போது பேரண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப அந்த பேரண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, எங்க வீட்டுக்காரர் ஆப்பிரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நான் தான் மேக்ஸிமம் குழந்தைய பாக்குற மாதிரி வந்துச்சு, பட் அது ஃபர்ஸ்ட் குழந்தை, அதனால எனக்கு அதை எப்படி பாக்குறதுக்குன்னே தெரியல. நான் ரொம்ப அந்த குழந்தைய நான் ரொம்ப தொடவும் இல்லை, கேரி பண்ணவும் இல்லை. மெயினா இன்னொருத்தவங்க அந்த லேடி தான் பாத்துக்கிட்டாங்க, அதனாலே அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கலாமோ அப்படிங்கறத நான் இப்பதான் உணர்றேன். எனக்கு அதை பத்தி நான் அப்போ யோசிக்கல. நான் 2 வருஷத்துக்கு நிஜமா சொல்றேன் டாக்டர், நான் தூக்க கூட இல்லை குழந்தைய சரியா. இல்ல இது அது ஒரு இம்பார்ட்டன்டான இந்த மாதிரி. ஸோ பயாலஜிக்கல் நம்ம சொல்லும் போது பிறக்கும் போது ஜெனட்டிக்கா அவங்க அம்மா அப்பாவோட ஜெனட்டிக்ஸ்லயே ஒரு ஸ்மால் ஒரு பாசிபிலிட்டி அதுல சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பயமோ இல்லைன்னா மதருக்கே நாங்க சொல்றோம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு டிப்ரெஷன் வரும் மதருக்கே. ஸோ அந்த டைம்லே அவங்க ரொம்ப அழுகிறதோ, அவங்களால குழந்தைக்கு பால் கொடுக்கறதோ, அவங்களுக்கு பாலே வரலன்னு சொல்றதோ, இல்லைன்னா பையனா பிறந்தது பருணா வந்துச்சு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு இது அப்படியே கண்டினியூ ஆகும்போது கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற சான்சஸ் அதிகம் தான். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்ன சொல்லுது அப்படின்னா, 2020 11.3% இருந்தது. விகிதம் அதிகமாயிருக்கு, 7.1% அதிகமாகி 2021 12% வந்திருக்கு. இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனால் ஒரு நாளைக்கு 31 குழந்தைங்க தற்கொலை பண்ணி இறக்குறாங்க இந்தியாவில் மட்டும். இதுதான் இப்போ இருக்க அப்டேட்டு. இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி எப்படி ஒரு குழந்தை தற்கொலை வரைக்கும் போகும்? அந்த குழந்தைக்கு முதல்ல ஒரு ஆன்சைட்டி வரும், அதை கண்டுக்காமல் போயிருக்கலாம். அந்த ஆன்சைட்டி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகி ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு போயிருக்கும். அப்பயும் அந்த குழந்தைக்கு இப்படிலாம் டிப்ரெஷனில் குழந்தை இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கும். அந்த டிப்ரெஷன் போனது பிற்பாடு தான் குழந்தை சூசைடல் அட்டெம்ப்டே பண்ணும். ஸோ குழந்தை எடுத்த உடனே சூசைடல் அட்டெம்ப்ட் போகாது. முதல்ல அதோடைய சைன்ஸ் சிம்டம்ஸ் வெளியில் காமிச்சிருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுருப்போம். வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு குழந்தை எப்படி ஒரு ஆன்சைட்டியோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு குழந்தைக்கு வருது, எப்படி ஒரு குழந்தை சூசைடல் வரைக்கும் ஒரு டிப்ரெஷன் போகுது அப்படின்னா, இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எல்லாரும், பயோசைக்கோ சோஷியல் மாடல்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே இது 3 காரணிகளுக்குள்ள தான் உள்ளடங்கும் எல்லாமே. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து நாம பேசலாம். பயாலஜிக்கல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்காக குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் சூசைடில் இறந்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. வல்னரபிள். கண்டிப்பாக ஒருத்தவங்க குடும்பத்தில் இறந்துருக்காங்க, கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு மனநோய் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. தேர் வல்னரபிள். அதுதான் இந்த ஃபேக்டருக்குள்ளே வருவாங்க. ஆனால் அவங்க எதிர்காலத்தில் சூசைட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது இன்னொரு காரணிகளும் சேர்ந்து பொறுத்துதான் இருக்குது. இப்போ பயாலஜிக்கலில் குடும்பத்தில் யாராவது தற்கொலை பண்ணியிருந்தாலோ அவங்களுக்கு அதே மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஜீனே இருக்குது, டிப்ரெஷன் உருவாக்கக்கூடிய ஜீனே குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் அவங்க உடம்புல இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் டிப்ரெஷனுக்கோ இல்லை சூசைடல் அட்டெம்ப்டோ பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உடம்புல ஏற்படக்கூடிய இல்னஸ், இப்பயே குழந்தைகளையே கேன்சர் பார்க்குறோம், கோவிட் வந்தது, ஹெச்ஐவி, டிபி, இப்படி எல்லா விதமான உடம்புல இருக்கக்கூடிய நோய்களாலேயே குழந்தைகள் எதையாவது இழந்துருவாங்க, ஆக்சிடெண்ட் ஆயிரும், இந்த மாதிரி வெளியில் யாரையும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி உடம்புல ஏற்படக்கூடிய இல்னஸ்னால அந்த குழந்தைங்களுக்கு டிப்ரெஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடம்பு, ஜெனட்டிக்கு, இதுதான் பயாலஜிக்கல் காசாக நம்ம சொல்ல போகிறது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சோஷியல். இந்த சோஷியல் காசுங்கிறது நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம். நம்முடைய குடும்பத்தில்
நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா இவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்க, 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்களா இல்லையா, எந்த ஒரு குழந்தையும் அதுவாக தானாக யோசிக்காது, தானாக பேசாது. எதை பார்க்குதோ, எதை யோசிக்குதோ, எதை பேசுகிறாங்களோ அதை பேசும். அம்மா அப்பா என்ன பேசுகிறாங்களோ அதை தான் குழந்தையும் பேசும். ஸோ அவங்களுடைய அன்னோன்யம், அவங்க எவ்வளோ பிரியமாக இருக்காங்க, மற்ற குழந்தைங்கள எல்லாரையும் கம்பேர் பண்ணாமல் 3 குழந்தைங்களையும் ஒரே மாதிரி டீல் பண்ணுறாங்களா, இது எல்லாத்தையும் குழந்தை வச்சு பார்த்து தான் நம்மளுக்கு அன்பு இருக்கா இல்லையா, நம்மளை நேசிக்கிறாங்களா. யூஸ்வலாக ஒரு சிப்ளிங் ரிவால்ரி வரும். 2வது பிறக்கிற குழந்தை குழந்தைய பீட் பண்ணி வரணும் அப்படின்னு விவரம் தெரியாமல் பிரவீனா மேம் சொன்ன மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அம்மா அப்பாங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு குழந்தைய வச்சுட்டு இன்னொரு குழந்தை திட்டுறது, ஒரு குழந்தைய வச்சுட்டு இன்னொரு குழந்தைய பாராட்டுறது. அப்போ இது விவரம் தெரியாது, இன்னொரு குழந்தைய மனசை பாதிக்கும்னு. பட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களுடைய மனநிலையை பாதிக்குங்கிறது பெற்றோராகிய நாம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தையோட பாயிண்ட் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, கேப் ஆஃப் கிட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேப் அதிகம் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் குழந்தை ஒரு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 6, 8, 10 வயசுக்கு அப்புறம் செகண்ட் குழந்தை வரும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் குழந்தை அன்னைக்கு போன வாரம் பார்த்தேன். 9th ஸ்டாண்டர்ட் குழந்தை, செகண்ட் பையங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ வருஷம் தனியாக எப்போ பார்த்தாலும் நான் தான் எங்கள் அப்பாவோட பக்கத்தில் நான் படுத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன தனி ரூமில் ஆக்கிட்டு இப்போ அந்த குழந்தை இப்போ இங்கே படுக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு தோணல் பிகாஸ் ஆஃப் த கேப் ஆல்சோ. அது அவங்க தாய் தகப்பன் வேணும்னு பண்றது இல்லை, பட் அவங்க அதை காமிக்கிறது இல்லை. இப்போ நான் வந்தாலும் உள்ள வந்தாலும் நீ விட்டு கொடுன்னு சொல்றாங்க. நான் தானே ஃபர்ஸ்டா இருந்தேன், என்ன இப்போ யாரும் கவனிக்கிறது இல்லையே, இப்போ எனக்கு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையே. அந்த கேப் ரொம்பவே இருக்கு. 6 வருஷம் 7 வருஷம் தனியா இருந்து சடனா இன்னொரு குழந்தை வரும்போது there is another நீங்க சொல்ற பாயிண்ட். ஸோ ஒன்று நம்ம பெற்றோர் கவனிக்காம சில விஷயங்கள்ல விவரம் தெரியாம ஏதாவது தெரிஞ்ச எந்த பெற்றோரும் தவறு செய்யறது இல்லை, அவங்களே அறியாம செய்யக்கூடிய தவறுகள் நிறைய இருக்கு. அதுல ஒன்று இது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ். அப்பா குடிகாரராக இருப்பார், இல்லை ஒரு இல்லீகல் இதாக இருக்கும். பேரண்ட்ஸ்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்கும். ஒரு குழந்தை ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு டைலமோலேயே குழந்தை ஸ்கூலுக்கு வரும், வீட்டுக்கு வரும். போகாமல் இருந்துடலாமா, ஒரே பிரச்சனையாக இருக்கே. எல்லா குழந்தைங்கள் போலேயே இதுவும் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வருது, வீட்டிலேருந்து ஹாப்பியாக வருதுலாம் கிடையாது. ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குடும்பத்தோட சிச்சுவேஷனை பொறுத்து அந்த குழந்தைகள் பயப்படுறாங்க, இன்றைக்கி போனால் என்ன பிரச்சனை வருதோ. ஸோ அந்த ஆன்சைட்டிலேயே குழந்தை விடிய விடிய இருந்துட்டு அடுத்த நாள் வரும், ஒரே சத்தம் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஆல்கஹாலிக் ஃபாதர்கிட்ட இருக்க குழந்தை செக்ஷுவல் அப்யூஸும் ஆகலாம், போக்சோவில் வரக்கூடிய செக்ஷுவல் அப்யூஸ் ஆகலாம். இல்லைனா செக்ஷுவல் அப்யூஸ் தான் போக்சோவில் வரும்னு கிடையாது, எமோஷனல் அப்யூஸாக இருக்கலாம். ஒரு குழந்தைய எமோஷனலாக பயமுறுத்தி அழுக வைக்கிறது, இன்னொன்று ஒரு குழந்தைய வெர்பலாக அப்யூஸ் பண்ணி அழுக வைக்கிறது. இது எல்லாமே குழந்தையோட மனநிலையை பாதிக்கும். 2வது குழந்தையே மிடில் என்ன சொல்றது, ஒரு ஜட்ஜ் மாதிரி வச்சுக்கிறது. பாரு அவங்க அப்பா பண்ணது தப்பு, உங்க அப்பா பண்ணது தப்பு, அந்த மாதிரி இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ்ல அந்த கிட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க மிடில். அப்போ நீங்க சொல்ற அந்த பாயிண்ட், டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ் த கிட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸோ சோஷியல் ஃபேக்டரில் ஃபர்ஸ்ட் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸு, போக்சோல் அஃபெக்ட் ஆகிற ஒரு சிச்சுவேஷனு, இது இல்லாமல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், வீட்டில் சொந்தக்காரவங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் தாய் மாமா குழந்தைக்கு செக்ஷுவல் அப்யூஸ் கொடுத்துருப்பாரு. அதை கவனிக்காமல் நம்ம மாமா தானே, அந்த குழந்தை அம்மாட்ட சொல்லலாமா அப்பாட்ட சொல்லலாமா, நம்மளுடைய மாமா தானே நம்மளுடைய தாத்தா தானே, இதை சொன்னால் எதை நினச்சிக்குவாங்களா, இல்லை நம்ம தான் வேறு விதமாக நினைக்கிறோமோ, அவங்க சாதாரணமாக தான் நம்மளை டச் பண்ணாங்களா, அந்த குழந்தைக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்கிறது கூட அந்த குழந்தைக்கு யார்கிட்ட நம்பி சொல்லலாம். ஸோ ஒரு பேரண்ட்ஹுட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குழந்தை ஃப்ரீயாக அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் டெய்லி கொஞ்ச நேரமாவது பேசுகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், ஒரு அப்ரிசியேஷன் நடந்திருக்கலாம் ஸ்கூலில், அந்த குழந்தை அது யார்டா போய் சொல்லலாம்ங்கிறப்ப அம்மா ஞாபகம் வரணும், அப்பா ஞாபகம் வரணும். வந்த உடனே அந்த குழந்தை அவ்வளோ ஹாப்பியாக சொல்லும். ஒரு 5 நிமிஷம் நடந்த விஷயத்த அந்த குழந்தை 20 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் உட்காந்து கேட்கணும். எல்லா குழந்தைகளும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கிடையாது. நம்ம குழந்தை ஒரு சின்ன விஷயத்தில் அப்ரிசியேஷன் ஏற்பட்டால் கூட அதை பாராட்டி சொல்கிறப்ப அந்த குழந்தை எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோ, அந்த குழந்தையோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னவோ, அதில் அந்த குழந்தை எதிர்காலத்தில் ஷைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்பா அம்மாவோட மேம் சின்ன விஷயங்கள் அப்படின்னா அது ஒரு இதே இருக்கு. சின்ன விஷயங்கள் சொல்லும் போது நம்ம கேட்கலன்னா பெரிய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அது என்ன நம்மனா இது என்ன ஒண்ணுமே இல்லாதது தானே, என்ன ஒரு பெயிண்டிங் பண்ணாங்க அவ்வளவுதானே, அதை நம்ம கிட்ட காமிக்கும் போது அதுக்கு ஒரு 2 நிமிஷம் அது என்ன பெயிண்டிங் பண்ணியிருக்க, இல்ல கலர் அழகா இருக்கு, இல்ல வரைஞ்சது ரொம்ப விதமா இருக்கு, புதுசா இருக்கு, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்றது அவங்களுக்கு ஒரு
சரி நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்றது. சின்னதுல இருந்து அந்த பாண்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் அவங்க அடோலசன்ட்லயோ இல்லை கொஞ்சம் அந்த வளர் இளம் பருவம் வரும்போது நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதும் சொல்ற விஷயங்களும் சொல்ல வருவாங்க. சின்ன விஷயங்களுக்கு நம்ம அந்த அப்ரிசியேஷன் கொடுக்காம விட்டுரும் போது பெரிய விஷயங்களோ இல்லை கஷ்டங்கள் வரும்போது இது அப்பா அம்மாட்ட சொல்லலாமான்னு ஒரு குழப்பம் வந்துடுது. அப்போ அதை சொல்லாம விட்டுறலாம், வேற யார்கிட்டயாவது போய் சொல்லலாம், இல்லை நம்மளே மனசுக்குள்ள வச்சு இன்டர்நெட்ல போய் தேடி பார்த்துட்டு அதில் கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ண வரணும் அப்படின்னா அந்த குட்டி விஷயங்களுக்கான அப்ரிசியேஷன், மேடம் சொன்ன மாதிரி சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இயல்பு வந்து குழந்தைகள் செய்கிறது எல்லாமே வந்து குழந்தைத்தனம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ரியாக்ட் பண்ணுற நாம தான் குழந்தைத்தனமாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. குழந்தைங்களுடைய மன அழுத்தத்தை, இந்த டிப்ரெஷன் லெவல், அதை எப்படி உருவாகுது, அதனுடைய காரணிகள் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கிறோம். மருத்துவர்கள் ஒவ்வொருவருமே அவங்களுடைய அனுபவங்களிலிருந்து, பார்த்த செய்திகளிலிருந்து, தெரிந்த செய்திகளிலிருந்து, படித்ததிலிருந்து ஒவ்வொன்றையுமே அழகாக நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, தொடர்ந்து வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக நமது குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கு இந்த மன அழுத்தம் எவ்வளோ பெரிய முக்கிய பங்கு வகிக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம சாதாரணமாக கடந்து போனோம்னா அது நம்மளோட குழந்தையுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிடும். அந்த அளவில் நாம் வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து நாம் வந்து வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக பேசலாம். நேயர்களே, இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.